graduate and interested in gardening and nested plants. Today I am whitewashing the house. இன்று எங்கள் வீடு ஒயிட் வாஷ் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்ருக்காங்க. எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. ஒயிட் வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இவர் ஒரு ஸ்டாண்டு பாத்திரம்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் அடிச்சிட்ருக்காங்க. இந்த வீடு 28 வருஷம் கட்டின வீடு, பழைய வீடு. அதனால் இப்போ நாங்கள் மூணாவது முறை இப்போ ஒயிட் வாஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஜன்னல்லாம் பெயிண்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க. பெயிண்டர் நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. Carpenter. இதெல்லாம் அப்படியே இது வேணுமா? கவரேஜ் ஆகிடும். சரி. நல்லா ரூம்லாம் நல்லா ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கு. அது எல்லாத்தையும் நல்லா இருக்குது. ஒயிட் வாஷ் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு. எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பார்க்குறாரு. அது பெயிண்ட் பேர் என்ன? ஃபேக்ட்ரி எம்எஸ்என். ஃபேக்ட்ரி எம்எஸ்என். அங்கே போனாங்க. அது முதல்ல அடிச்சுடுயாங்க. போயிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வச்சுட்டாங்க. இந்த பெயிண்ட் குமார் ஹார்ட்வேர்ஸில் வாங்கினதா? குமார் ஹார்ட்வேர்ஸில் இந்த பெயிண்ட்லாம் வாங்கியிருக்காங்க. மாடம்பாக்கத்தில் இருக்கிற குமார் ஹார்ட்வேர்ஸ் கடையில் வாங்கினது. உங்கள் பேர் எலக்ட்ரிஷியன் முருகனா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சுதர்சன் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டா? உங்களோட பேர் என்ன? பாபுவா? சுதர்சன் நகர் 7வது தெருவா? பி மூர்த்தி, குமார் ஹார்ட்வேர்ஸில் பெயிண்டிங் வாங்கி ஒயிட் வாஷ். பி மூர்த்தி, குமார் ஹார்ட்வேர்ஸில் வாங்கிட்டு வந்தீங்களா பெயிண்ட்லாம்? பெயிண்டிங் வாங்கி எம்எஸ்என். சரி. நீங்களும் பெயிண்டர். ஒயிட் வாஷ் நல்லா பண்ணுவீங்க. இது மாதிரி வீடு ஒயிட் வாஷ் பண்ணும்போது பெரிய வேலை தான் இது. ஒரு வீடுனா எலக்ட்ரிஷியன், கார்பெண்டர், பெயிண்டர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பெரிய கஷ்டம்தான். ஆனாலும் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி ஒரு எண்ணம் வருது. இந்த வேலைகள் எல்லாத்தையும் நல்லா அர்ச்சனா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டா. அவள் தான் மேற்பார்வையாக இருந்து எல்லாத்தையும் முடித்தா.